Hello everybody, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா to check the given numbers even or odd. ஒரு நம்பர் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், அந்த நம்பர் வந்து ஈவனா இல்லை ஆடா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ ஈவனா இல்லை ஆடா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து நம்ம வந்து 2ஆல் மாட் அதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு 0வாக வந்துச்சு, அதாவது டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த நம்பர் வந்து ஈவன். ஓகே, இன்கேஸ் எனக்கு 2ஆல் அந்த நம்பர் வந்து டிவைட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு அந்த நம்பர் வந்து டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நாட் டிவிசிபிள் அப்படின்னா எனக்கு அந்த நம்பர் வந்து எனக்கு ஆட். ஓகே, ஸோ எனக்கு டிவிசிபிளாக இருந்துச்சு, 2ஆல் எனக்கு டிவிசிபிளாக எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈவன். அப்படி நாட் டிவிசிபிள் அப்படின்னா எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 தவிர வேறு எதாவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஆட். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு இம்போர்ட் java.util.scanner. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கேனர் கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கணும், இம்போர்ட் java.util.scanner. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட கிளாஸ் பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட், என்னோட கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், என்னோட மெயின் மெத்தட், என்னோட கிளாஸ், என்னோட மெயின் மெத்தட். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னோட ஜாவா ப்ரோக்ராமில் நான் கிளாஸ்க்கு அடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கடைசியாக வந்து நான் அந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மெயின் மெத்தடுக்கு நான் ஒரு கர்லி பிரேஸ் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக இதை நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ட் நம்பர், எந்த நம்பர், அதாவது ஒரு நம்பரை வந்து நான் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன், அந்த நம்பர் தான் வந்து ஈவனா இல்லை ஆடா, இதுதான் இந்த நம்பர் தான் வந்து நம்ம ஈவன் ஆர் ஆடா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த நம்பர் நான் வாங்கியிருக்கேன், ஸோ இந்த நம்பரை நான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ ஒரு நம்பரை இல்லை ஏதாவது ஒரு இன்புட்டை வந்து நான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்கேனர் இது என்னோடய கிளாஸ், இன்புட் அப்படின்றது என்னோடய ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இன்புட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், என்ன ஆப்ஜெக்ட் நேம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், இது வந்து யூசர் டிஃபைன். ஆனால் இந்த ஸ்கேனர் கிளாஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக சேம் நேம் தான் இருக்கணும். ஸ்கேனர் இன்புட் இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து யூசர் டிஃபைன்ட். ஸோ இங்கே நான் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்ற ஒரு கீவேர்ட், ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு டெர்மினல் ஸ்க்ரீனில் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும், அதனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதே வந்து எனக்கு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் சேம் லைனில் வரும். பிரிண்ட் எல்என்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிற மாதிரி வரும். அதுதான் வந்து இந்த பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த நம்பரை வாங்கணும். ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எப்பயுமே ஒரு இன்புட்டை நான் யூசர்கிட்டேருந்து வாங்கும் பொழுது நான் ஸ்கேனர்கிட்ட என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் வந்து அந்த இன்புட்டை வாங்க முடியும். ஸோ இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஏன் இன்ட் நான் இங்கே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரு டேட்டா டைப் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ நான் ஒரு இன்ட்டை வந்து ஒரு இன்டீஜராக வந்து நான் யூசர்கிட்ட வாங்க போகிறேன். ஸோ நான் அதனால் இங்கே வந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு லாஜிக் என்ன அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகி, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு அது ஈவன். அப்படி வரல அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஆட் நம்பர். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போகிறேன். ஸோ திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது வி கோ வித் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இஃப்பில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சிஸ்டம் டாட் இதில் என்ன இருக்கோ அது எனக்கு அந்த கண்டிஷன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த கண்டிஷன் வந்து எனக்கு இல்லை, இன்னொரு கண்டிஷன் தான் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து திஸ் ஆர் தட் கண்டிஷன் போகும்போது நம்ம இஃப் எல்ஸ் போவோம். ஓகே, ஸோ இஃப் எல்ஸில் என்ன அப்படின்னா இப்போ என்ன லாஜிக் அப்படின்னா இஃப் அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து டிவைட் பண்ணி நான் ரிமைண்டர் வந்து தான் நான் செக் பண்ண போகிறேன், ரிமைண்டர் 0வா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ ரிமைண்டர் 0வா இல்லையான்னு செக் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ மாட் 2 பண்ணுறேன், அப்படி பண்ணால் அப்படின்னா எனக்கு 0 ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈவன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகே, இன்கேஸ் எனக்கு இது இல்லாமல் எல்ஸ், அதனால தான் நம்ம எல்ஸ் கண்டிஷன் போகிறோம். எல்ஸ் அப்படின்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் எனக்கு ஆட்னு பிரிண்ட் பண்ணு, எனக்கு 0 கிடைக்கல அப்படின்னா எனக்கு ஆட் பிரிண்ட் பண்ணு, 0ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா ஈவன் பிரிண்ட் பண்ணு, அவ்வளோதான். ஸோ இதில் எனக்கு என்ன அவுட்புட், இதுதான் வந்து ஈவன் ஆர் ஆடுக்கு இருக்கிற ப்ரோக்ராம். எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, என்டர் த நம்பர் அப்படின்னு வரும். என்டர் த நம்பர் நான் வந்து 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இதே நீங்கள் வந்து ஈவன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஈவன், 4 கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈவன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.
சோ அதேதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் நேம் இருக்கு, டெஸ்ட் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கு. சோ என்னோட கிளாஸ் நேம் என்னவோ அதேதான் ஃபைல் நேமாவும் இருக்கணும். சோ டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன்ல சோ டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட மெயின் மெத்தட். சோ இங்க வந்து நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கேனர் கிளாஸ் இருக்கு அப்படின்னா யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும் அப்படின்னா நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். சோ நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் நம்பர் அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர் த நம்பர். சோ நான் வாங்க போற இன்புட், யூசர் கிட்ட இருந்து வாங்க போற இன்புட் வந்து ஒரு இன்டீஜரா இருக்கிறதுனால நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணும். சோ நான் ஸ்கேனர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சு அந்த மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த இன்டீஜரை யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். சோ அந்த நம்பர் வந்து mod 2, அதாவது எனக்கு ஏதாவது ஒரு நம்பரை 2ஆல மாட் பண்ணும் பொழுது எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா தட் நம்பர் வில் பி அ ஈவன் நம்பர். எல்ஸ் அது இல்ல அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 இல்லாம வேற ஏதாவது நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா தட் நம்பர் வில் பி அ ஆட் நம்பர். ஓகே, சோ இதுதான் லாஜிக். இதை நம்ம இப்ப ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ enter the number 5 அப்படின்னு கொடுக்குறேன். the given number is odd. so 5 is a odd number. again I'll run this. so இப்ப நான் வந்து 4 கொடுக்குறேன். 4 is a even number. so the given number is even. okay, I hope you're clear. நான் உங்களை next வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you.